ஹே காய்ஸ், வெல்கம் டு கிரேட் குக்கிங். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரவா தோசை. லெட்ஸ் டூ இட். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறம் அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை, இது மூணுத்தையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு, நல்லா இதில் தண்ணி சேர்த்துட்டு, நம்ம இது மாவு பதத்தை விட நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போ பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி கிண்டி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மிக்சரை அப்படியே ஃபுல்லாக இந்த தோசைக்கல்லில் சுற்றி போட்டுக்கோங்க. எப்பயுமே ரவா தோசை உங்களுக்கு நார்மல் தோசை மாதிரி அப்படியே ரவுண்டாக அப்படிலாம் வராது. விட்டு விட்டு அப்படி தான் வரும். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ உங்களுக்கு ஃபில் பண்ணுமோ ஃபில் பண்ணிக்கோங்க. சில இடத்துல ஓட்டெல்லாம் இருக்கும். அதான் இதுக்கு அழகே. ஸோ அதை அப்படியே விடுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நார்மலான கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க. பட் இதுக்கு கடலை எண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் அதுதான் ரொம்ப ப்ரிஃபரபிள். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சும்மா கிறிஸ்பியான டேஸ்டியான பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள். ரவா தோசை ரெடி. இந்த ரவா தோசைக்கு நீங்கள் பொடி கூட தொட்டு சாப்பிடலாம். ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். இல்லை நீங்கள் தக்காளி சட்னியோ கார சட்னியோ எதுனாலும் வச்சு சாப்பிடலாம். நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். சூப்பராகவே இருக்கும். நார்மல் ரவா தோசை விட இதில் நம்ம கோதுமை மாவு அரிசி மாவு சேர்த்ததால இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.